என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவன் உங்களை கனப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91 வசனம் 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை கனப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர். உங்கள் ஆபத்து சூழ்நிலைகளில் கூட இருக்கிறவர். கர்த்தர் உயர்த்துகிற காலத்திற்கு முன்பதாக சில வேளைகளில் காரியங்கள் தாறுமாறாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காது. நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பது போல நடக்காது. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அந்த மறு உத்தரவு எப்படி வரும் என்றால், உங்களுக்கு கனத்தை கொண்டு வரும். இடையில எது வந்தாலும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள், கூப்பிட்டு கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார், விடுவிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஜனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, நன்மைகளால நிரப்புங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் எல்லாம் ஜெப ஆவினால நிரப்பப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிட்டு உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், தப்புவிப்பார், கனப்படுத்துவார், நீடித்த நாட்களால் திருப்தியாவார், ரட்சிப்பை காண்பிப்பார். ரட்சிப்பு வரும், நன்மை வரும், உயர்வு வரும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.